இயேசுவில் அன்பு நிறை அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னையின் பிறந்த நாளுக்கு நம் மத்தியில் எழுந்தருளி நம் ஒவ்வொருவருக்காக மன்றாடிய நம்முடைய பாசமிகு ஆயர் அவர்களை மனமாற நன்றி சொல்லி வாழ்த்துவோம். இந்த நல்ல நாளிலே சகோதரர் ஜெரோம், இவர்தான் சகோதரர் ஜெரோம் அவர்கள் தாயின் அன்பு என்று ஒரு மாத இதழை வெளியிடுகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அந்த தாயின் அன்பு அடைக்கல தாயிலிருந்து தான் துவங்க வேண்டும் என்று சொல்லி தானே செலவு செய்து தானே எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து இங்கே இந்த அடைக்கல அன்னை திருத்தலத்தில் அந்த மாத இதழை இவர்கள் வெளியிடுகிறார்கள். அன்னையின் பிறப்பு விழாவிலே வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். செய்வோம் என்று சொல்லி நான் சொன்னேன். ஆயர் அவர்கள் அடுத்த நாள் வருகிறார்கள், அன்று செய்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று. எனவே அவர்கள் ஆயர் அவர்களாலே அந்த இதழ் முதலில் வெளியிடப்படுகிறது. இதுதான் முதல் பிரதி. அந்த முதல் பிரதியை இப்பொழுது ஆயர் அவர்கள் ஆசிரியர்களிடம் கொடுத்து இந்த ஒரு நல்ல பணியை நாட்டிலே துவங்கி வைப்பார்கள். என்ன செய்யணும்? இந்த உலகத்திலேயே மிகவும் மதிப்பு வாய்ந்தது எது? மகா அலெக்சாண்டர் முன்னால் ஒரு பெரிய பெட்டியை கொண்டாந்து வச்சாங்க. அதை திறந்து பார்த்தா வெறும் தங்கங்க, வெறும் தங்கம். அப்போ தளபதிகள்லாம் சொன்னாங்க, உங்களுக்கு விலை மதிப்பில்லா இந்த தங்கத்தை கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அலெக்சாண்டர் என்ன பண்ணார்னா, அந்த பெட்டியை தூக்கிட்டு உள்ள போனார். எங்கேயோ போயிட்டு வந்தார். வந்து இப்ப திறந்து பாருங்க அப்படின்னாரு. அது உள்ள என்ன தெரியுமா இருந்துச்சு? புத்தகங்கள். இதுதான் விலை மதிப்பில்லாதது அப்படின்னார். அதனால உலகத்திலேயே விலை மதிப்பில்லாதது எது? விலை உயர்ந்தது புத்தகம்தான். புத்தகம்தான். அப்புறம் ஒரு புத்தகத்தை வெளியிடுறது எவ்வளவு கடினமான செயல்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் 22 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். ஒரு தடவை ப்ரெஸ்ஸில் பாப்பு 6ஆம் சின்னப்பன்னு அடிக்க சொன்ன பிரதர், அடித்து கொடுக்க வேண்டியதானே. ஒரே ஒரு எழுத்தை மாற்றிட்டாங்க. இப்பு போகிறதுக்கு பிறகு இம்மு போட்டாங்க. அதை படித்து பார்த்தா பாம்பு 6ஆம் சின்னப்பர் இருக்கு. பாப்பிரை பாம்பு 6ஆம் சின்னப்பர். அப்படின்னா எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்குன்னு பாருங்க. ஒரு புத்தகம் வெளியிடுறப்ப ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து போதும். அதனால நமது சகோதரர் அவர்களை மனமாற பாராட்டுகிறேன். ஒரு எழுத்தாளரை பாராட்டுகின்றார். அதனால உங்கள் நல்ல மன வாழ்க, நாடு போற்ற வாழ்க. உங்கள் வழியாக இந்த மரியன்னையின் புகழ் உலக
ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிவாராக. நன்றி, வணக்கம்.